மிக்க நன்றி. என்னுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு சந்தோஷமான முறையில் எனக்கு தகவல் அனுப்பி என்னை மகிழ்வித்ததற்காக நான் மீண்டும் 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 என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தரக்கூடிய இந்த ஆர்வம் எனக்கு ஒரு இளமை எண்ணங்களை தருகிறது. மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக முக்கியமான நமது உடலும் உள்ளமும் ஒன்றாக இணைய வேண்டும். வாழ்க்கையிலும் கூட திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவி இருவரும் ஒத்த கருத்து உடையவர்களாக இருந்தால் மிகவும் ஆரோக்கியம். அதுவே ஆரோக்கியம். அதை தவிர எந்த மருந்தும் எந்த உணவும் கூட தேவையில்லை. அது நான் அனுபவித்த விஷயம். 40 ஆண்டுகள் நான் வாழ்ந்து என் மனைவியை ஒரு தடவை கூட பெயர் சொல்லி அழைக்கவில்லை. அவரிடம் எந்த வேலையும் சொல்லவில்லை. அவரும் எனக்கு எந்த வேலையும் சொல்லவில்லை. இருவரும் அவரவர் வேலைகளை கண்ணுறங்காமல் செய்து வந்தோம். அது ஒரு திருப்திகரமான வாழ்க்கையாக அமைந்தது. இன்றும் கூட என் தாய் தந்தையரைப் போல என் மனைவியையும் உயர்வாக எண்ணுகிறேன். அந்த உயர்வான எண்ணத்தை தரக்கூடிய அந்த என்னுடைய மனைவிக்கு நான் மீண்டும் என்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன். அவரும் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார். நாம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் நமது எண்ணங்கள். எவ்வளவு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் சிறிது சிந்தித்து பார்த்து இரவும் பகலும் போல துன்பமும் இன்பமும் போல இரண்டும் சமமானதுதான் என்று நினைத்துவிட்டால் அது நமது ஆரோக்கியத்தை பெருக்கும். உதாரணமாக ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டால் அது முக்கனிகளில் ஒன்று. வாழை, பலா, மா இவையும் முக்கனியில் ஒன்று. இந்த முக்கனிகளில் அது வெறும் எடுத்தவுடன் வாயிலை போட்டு சுவைத்து விடுவதல்ல. உதாரணமாக வாழைப்பழத்தை எடுத்தால் அதில் உள்ள தோலை அகற்றிவிட்டு அதனுடைய பழத்தை சுவைத்து சாப்பிடுகிறோம். மாம்பழம் என்றால் அதையும் அதனுடைய தோலை அகற்றிவிட்டு அதனுடைய சாப்பிடக்கூடிய பகுதிகளை சாப்பிட்டுவிட்டு அதனுடைய விதையை நாம் தனியாக வைத்து விடுகிறோம். அந்த விதையை கீழேயும் போடலாம், அதை பயன்படுத்தவும் செய்யலாம். அந்த விதையின் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு நமது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தருவது. நமது உடலில் சமநிலை குறைந்தால், வாதம் பித்தம் கபம் என்ற சமநிலை குறைந்தால் அந்த பருப்பானது அதை ஈடு பண்ணக்கூடிய அது ஒரு பொருள். அதை போல எல்லாவற்றிலும் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமும் உண்டு. மகிழ்ச்சி அடையாமல் தோல்வி அடைந்து விட்டோம் என்று எண்ணாமல் தோல்வியால் நமது வெற்றிக்கு முதல் படி என்று நான் எண்ணி வாழ்ந்திருக்கிறேன். அதனால் என் மனமும் என் உடலும் இன்றும் கூட ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது. அதைப்போல நாம் எல்லாவற்றையும் சமமாக நினைத்து எல்லாம் சரிதான் என்று நினைத்து நாம் மனதை சமப்படுத்தி கொண்டால் நமக்கு துன்பமே இல்லை. நமது துன்பம் என்பது நமக்கு கிட்டக்கூட வராது. இதிலே நமக்கு வழிகாட்டியாக அநேக மக்கள் ஒரு சித்தர்களாக இருந்திருக்கிறார்கள். சித்தர்கள் என்றால் அவர்களுடைய உண்மையான பெயர் எதுவும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த முன்காலத்திலே அது ஒரு பழக்கம். வள்ளுவர் என்றால் அது வள்ளுவ மாலை எழுதியது. அந்த நூலின் பெயர் வள்ளுவ மாலை. அதனால் அவருக்கு வள்ளுவர் என்ற பெயர். அகத்தியர் என்றால் அகத்தில் மனதில் உள்ள அந்த நெருப்பை பக்குவமாக அதை அணைத்து அதை ஒரு செயலாக செய்தவர் அகத்தியர் என்று பொருள். அந்த அகத்தியர் மிகுந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். சாதாரணமாக இந்த பகலில் தான் அதை எழுத முடியும். இரவில் என்றால் அந்த காலத்தில் விளக்கெண்ணெயை ஊற்றி அந்த விளக்கெண்ணெய் வெளிச்சத்தில் எழுதுவார்கள். அதுவும் அந்த பனைமரத்து ஓலை எழுத்தாணி. இதிலே நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார்.
அது நூற்றுக்கணக்காக எழுதியிருக்கிறார். இந்த அளவு என்று சொல்ல முடியாது, கணக்கில்லாமல் எழுதியிருக்கிறார். அந்த அகத்தை, அந்த மனதிலே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை, அதை ஒரு விதையாக நினைத்து, அதை நல்ல விதையாக நினைத்து அதை மனதிலே வளர்த்ததனால் அவர் நிறைய கருத்துக்களை கூறுகிறார். அதே போல தன்வந்திரி, அவருக்கு தன்வந்திரி என்பவருக்கு ஒரு பட்டம் ஒன்று. என்னவென்றால் தன்வந்திரி பகவான் என்று சொல்வார்கள். அவர் கேரள நாட்டிலே சென்று அங்கு மருத்துவத்துறையிலே மிகுந்த பல நல்ல செய்திகளை செய்திருக்கிறார். அதே போல் அகத்தியர், தன்வந்திரி, இன்னும் சொல்லப்போனால் திருமூலர் கூறிய அந்த பாடல்கள் மகத்தானது. இவற்றிலே இவரை போன்று இருந்தவர்கள் ஒரு 18 பேர். 18 பேரை விட நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் முதன்மையானவர்கள். அவர்களுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது புலிப்பாணி என்பவர், அவருடைய இயற்பெயர் அதல்ல, புலிப்பாணி என்பது பெயர். புலியை போன்ற ஒரு குணம் உடையவர், சக்தி உடையவர். அதே போல் நந்தீசர் என்றால் அது ஈசனாக இருக்கக்கூடிய 64 கலைகளை கற்று அதை மக்களுக்காக அர்ப்பணித்தவர். அதே போல் புலத்தியர், வியாசர், தேரையர், யாக்கோபு, கொங்கணவர், தட்சிணாமூர்த்தி, கோரக்கர், கௌபாலர், ஜோதி, டமாரகர், சுந்தரானந்தர், வராசி, வால்மீகி, ஊர்வசி, பெண் கூட ஒரு சித்தராக இருந்திருக்கிறார். கமலமுனி, அகப்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், காலகண்டர், யூகினி, ஜமதக்கண்ணி, இப்படி ஒரு 18 பேர் அருமையான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களெல்லாம் நமக்கு எந்த காலம், முக்காலமும், சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம் அவற்றிற்கு பயன்படும். நமது உடலை நாமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நமது மனம்தான் முக்கியம். உணவு ஒரு பகுதியாக இருந்தாலும் மனம் மிக மிக முக்கியம். நம் மனதை எப்பொழுதும் சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். இரவும் பகலும் ஒன்றுதான். இன்பமும் துன்பமும் ஒன்றுதான். நாம் தோல்வியை கண்டால் அது தோல்வி என்று வருத்தப்படாமல் அது ஒரு ஏணிப்படியாக வைத்து மீண்டும் அந்த தோல்வி ஏற்படாமல் நாம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி அந்த தோல்வியை ஒரு ஏணிப்படியாக மாற்றிவிட வேண்டும். என் வாழ்க்கையில் நான் பலமுறை அதை செய்திருக்கிறேன். எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பதில்லை. அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த எண்ணத்திற்கு நான் சென்று விடுகிறேன். அதனால் இன்றும் கூட, இந்த வயதிலும் கூட என் மனம் மிக மிக தெளிவாக இருக்கிறது, திடமாக இருக்கிறது. அடிக்கடி என்னுடைய நுரையீரலையும் இதயத்தையும் பரிசு செய்து பார்க்கிறேன். ஆனால் அது எப்பொழுதுமே ஒரு இளைஞனுக்கு உள்ள நுரையீரலை போல், இளைஞனுக்கு உள்ள அந்த இதயத்தை போல் இருக்கிறது. அதனால் என் எண்ணங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நான் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கக்கூடிய பிறந்த ஊர் மதுரை பக்கத்திலே மேலூர் என்பது. அந்த ஊரின் அருகிலே திருவாதவூர் என்று ஒரு ஊர் உண்டு. அங்கு மாணிக்கவாசகர் என்ற ஒரு ஆலயம் உண்டு. அங்கு உள்ள ஒரு மகான் மாணிக்கவாசகர் என்பவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அவருடைய பாடலும் அது ஒரு உயிரினங்களினுடைய அந்த தோற்றம், வளர்ச்சி, முடிவு இவற்றை பற்றியது. டார்வினும் 18 ஆண்டுகள் கடலிலே பயணம் செய்து அவரும் இந்த நூல் போல் எழுதியிருக்கிறார். மாணிக்கவாசகர் எழுதிய நூலிலே அவர் இயற்கையினுடைய வரைமுறைகளை, தோற்றங்களை அது ஆனந்தமாக கூறியிருக்கிறார். அவர் கூறியதிலே ஒன்று, அது நாம் அறிந்தது தான், நான் அறிந்தது நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பூமியானது ஒரு நெருப்பு காலத்திலிருந்து பிரிந்து வந்தது. அதையே மையமாக வைத்து நெருப்பாகி, நீராகி, கல்லாகி,
மண்ணாகி பல்வித உயிரினங்களாகி நீர் வாழ்வனவாகி நில வாழ்வனவாகி ஊர்வனவாகி நடப்பனவாகி பரப்பனவாகி இவ்வளவும் ஆகி மனிதனாகி மனிதனுக்கு அடுத்தது அசுரனாகி அசுரனுக்கு அடுத்தது தேவனாகி என்று அதை முடித்திருக்கிறார். அவர் அந்த உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி இப்படி கூறியிருக்கிறார். டார்வினும் அவரும் நிறைந்த நாலு கால்கள் உடைய மனிதனாக இருந்தவர் இரண்டு கால் இரண்டு கையாக ஏற்பட்டதை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார். இப்படி மிகுந்த அறிஞர்கள் நமக்கு அரும்பெரும் செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள். செல்வம் என்பது கல்வி செல்வம்தான் உண்மையான செல்வம். கல்வியை பற்றி நான் படித்த ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. நான் படித்த படிப்பே 4 வகுப்பு தான். அதன் பின்பு 8வது வகுப்பு என்பதை நான் பிரைவேட்டாக ஒரு அம்மையார் எனக்கு சொல்லித்தந்து என்னை அதில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைத்தார். அவரே ஆசிரியர் பயிற்சிக்கும் இடம் வாங்கி தந்தார். அதன் பின்பு அதுவரை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது என் மனைவி என்னை எவ்வளவோ பெரிய ஆட்களிடம் நீங்கள் பழகுகிறீர்கள், பல பேராசிரியர்கள் அதைவிட பெரிய சிறந்தவர்களெல்லாம் சித்தர்கள் சமமானவர்கள் பழகுகிறீர்கள், உங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று கூறினார். அவரது பலமாறை கூறினார். நானும் அதை கருத்தில் கொண்டு ஒரு 5-6 அதாவது பணி ஓய்வு பெற்ற பின்பு ஒரு 6 டிப்ளமோக்களை நான் பெற்றேன். மதுரை யூனிவர்சிட்டியிலே 3 டிப்ளமோ, அதே போல் சிதம்பரத்திலே 1, அதே போல் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியிலே 1, அப்புறம் மத்திய அரசு நடத்திய ஒரு மிக அருமையான பயிற்சி மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் என்று. இவையெல்லாம் என்னுடைய மனைவியினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நான் செய்தேன். அவருடைய கனவு நிறைவேறியதோடு என்னுடைய அறிவும் கொஞ்சம் விசாலமானது. கல்வியின் சிறப்பை நான் உணர்ந்தேன். கல்விக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. கல்விக்கு நாலடியார் என்ற அந்த பாடலிலே 4 வரிகளிலே சொல்லியிருக்கிறார்கள். கல்வி அல்ல குறையாது, நெருப்பால் வேகாது, வெண்தணலால் வேகாது, மன்னரால் கொல்லவும் முடியாது, அல்ல வளருமே தவிர குறையாது என்று கூறியிருக்கிறார். அந்த பாடல் அருமையான பாடல். எனக்கு முழுவதுமாக நீண்ட காலம் ஆகிவிட்டதால் அதை பாடலாக கூற முடியவில்லை, கருத்தை கூறுகிறேன். அப்படிப்பட்ட கல்வி மிக சிறந்தது என்று கூறி நம்ம உடம்பை பற்றி நாம் ஒரு வாரத்திற்கு எனக்கு தெரிந்ததை நான் அனுபவித்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்வோம் என்று நினைக்கின்றேன். முக்கியமானது எங்கு அலோபதி ஆனாலும் சித்தர்கள் ஆனாலும் நாட்டு வைத்தியர் ஆனாலும் நமது நாடியை பார்ப்பார்கள். அதாவது ஆண்களுக்கு வலது கை அந்த மணிக்கட்டிலும் பெண்களுக்கு இடது கை மணிக்கட்டிலும் அதை பார்ப்பார்கள். அதை பார்த்தால் 3 விதமான ஒரு சக்தி அதிலே தெரியும். முதல் சக்தி அவர் பார்ப்பது பிராணவாயு, அதுக்கடுத்து பார்ப்பது வெப்பம், அதுக்கடுத்து பார்ப்பது நீர் சக்தி. என்ற 3லும் அதிகமாக இருப்பது பிராணவாயு. நாம் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். இந்த சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனில் 2 பங்கு நமது மூளைக்கு செல்கிறது, 1 பங்கு தான் உடலுக்கு செல்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அந்த மூளை மிக அற்புதமான வேலைகள் செய்கிறது. நமது எண்ணங்களால் அது அதிகமாக வெப்பமாகி அந்த இரத்தம் உறைந்து அது வேறு நோயை தரலாம். ஆனால் எண்ணங்களை நாம் எப்பொழுதும் இயல்பாக வைத்து கொண்டால், வெற்றியும் தோல்வியும் சமம் என்று வைத்து கொண்டால், அந்த வெற்றி அந்த தோல்வி என்பது நம்மை வருத்தாது, நம் ஆயுளை பலப்படுத்தும், சமாதானப்படுத்தும். எவ்வளவு துயரம் வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நம்மை அது ஒன்றும் செய்யாது. அதை அடுத்து ஒரு நாளைக்கு நாம் 1 நிமிடத்திற்கு 15 முறை மூச்சுக்கள் விட்டால் நம்முடைய வாழ்க்கை 100 ஆண்டுகள்.
ஒரு நிமிடத்திற்கு 16 முறை 18 முறை மூச்சு விட்டால் 93 ஆண்டுகள். ஒரு நிமிடத்திற்கு 17 முறை மூச்சு விட்டால் 87 ஆண்டுகள். ஒரு நிமிடத்திற்கு 16 முறை மூச்சு விட்டால் அதனுடைய ஆயுள், நம்முடைய ஆயுள் 80 ஆண்டுகள். 19 முறை மூச்சு விட்டால் 73 வருடம். 20 முறை மூச்சு விட்டால் 66 ஆண்டுகள் நாம் உயிரோடு இருப்போம். இதில் அதிகமாக குறைந்த அளவுக்கு மூச்சு விடக்கூடியது ஆமை. அந்த ஆமையை பற்றி ஒரு திருக்குறளும் உண்டு. ஒருமையில் 5 அடக்கல் ஆமை போல் எலுமையும் ஏமா புடைத்து. ஒரு உயிருக்கு 7 பிறப்பு உண்டு என்று கூறுகிறார்கள். அது 7 பிறப்பு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். அதே போல் டார்வினும் சொல்லியிருக்கிறார். அந்த 7 பிறப்பும் உயர்வான எண்ணத்தை தரக்கூடிய, உயர்ந்த சக்தியை தரக்கூடிய, 300 ஆண்டுகள் வாழ்க்கையை தரக்கூடிய அது அந்த முக்கியமான ஒரு உயிரினம் ஆமை. அது மிக மிக அது குறைந்த அளவிலே அது மூச்சு விடக்கூடியது. அது அதனுடைய சக்தியே எதில் இருக்கிறது என்றால், ஒருமையில் 5 அடக்கல் ஆமை போல் எலுமையும் ஏமா புடைத்து. ஒருமையில் ஒரே நிலையில் இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகள் கண்கள், 2 செவிகள், நாசித்துவாரம், வாய், நம்முடைய ஸ்பரிசம் என்றக்கூடிய தோல், இந்த 5 அங்கங்களையும் உள்ளடக்கி நாம் இருந்தால் அந்த ஆமையைப் போல நாமும் நீண்ட காலம் 300 ஆண்டுகள் வாழலாம் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் என்று கூறி என்னுடைய கருத்துக்களை ஏதாவது ஆலோசனை கூற வேண்டுமென்றால் எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பரை கூட தருகிறேன். நீங்கள் தருவதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் ஏதேனும் குறைவாக கூறியிருந்தால் அதை நிறைவுபடுத்துங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம்.